காஞ்சிபுரத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆலைக்கு முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. தென்கொரியாவைச் சேர்ந்த மோட்டிவ்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். சுவிட்சர்லாந்தின் சுப் மற்றும் ஜெர்மனியின் நார்டெக்ஸ் நிறுவனங்களுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். உலகளாவிய ஒருங்கிணைப்பு மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் அமைக்க திட்டம். மெட்ரோ ரயில் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் முடிக்கும் வகையில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். ஆய்வு செய்த நிலையில் மெட்ரோ நிர்வாகத்திற்கு முதல்வர் விஜய் உத்தரவு. நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதித்தது காவல்துறை. திராவிடர் கழக தலைமை அலுவலகமான பெரியார் திடலில் போலீஸ் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. உரிய காரணமின்றி தமிழ்நாடு முழுவதும் வாகன பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திக குற்றச்சாட்டு. இதுவரை எந்த அரசும் தடை செய்திராத நிலையில் பெரியாரை கொள்கை தலைவர் என கூறும் அரசு தடை விதிப்பதாகவும் கலி பூங்குன்றன் விமர்சனம். தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இந்த பயணத்திற்கு அனுமதி இல்லை என்று அங்கங்கே காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள்? இவ்வளவுக்கும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்றாரு. நீட்டுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் பரப்புரைக்கு தாவேக அரசு தடை விதித்ததற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது உறுதியாகிவிட்டதாகவும் விமர்சனம். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். கருத்துரிமை, பேச்சுரிமை என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமை என பே. சண்முகம் கருத்து. திராவிடர் கழகத்தின் பரப்புரைக்கு முன்கூட்டியே விண்ணப்பித்திருந்தும் காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கருத்துரிமையை பறிக்கும் ஜனநாயக விரோத நடவடிக்கை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். சென்னை எழும்பூரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து வந்த 2 ரயில்களால் பரபரப்பு. கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் மார்க்கத்தில் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் தாமதம். பயணிகள் கடும் அவதி. சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. 35 நிமிடங்களில் சரி செய்யப்பட்டு சேவை தொடர்ந்ததாக தெற்கு ரயில்வே விளக்கம். தமிழ்நாட்டுக்கு காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரியின் வருகைக்காக கண்ணீரோடு காத்திருக்கும் தமிழக விவசாயிகள். காய்ந்து கிடக்கும் ஒகேனக்கல், பாலைவனம் போல காட்சியளிக்கும் கொள்ளிடம். கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் டி.கே. சிவக்குமார் அழைப்பு. மேகதாது அணை, காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக ஆலோசிக்க முடிவு. உறுதியானது தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் சிவக்குமார் சந்திப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2 மாநில முதல்வர்களும் சந்திக்க திட்டம். பெங்களூருவில் தமிழக முதல்வர் விஜய்க்காக தயாராகும் கூட்ட அரங்கு. மேகதாது, காவிரி படுகைக்கு விஜயை கூட்டி செல்ல திட்டமிடும் கர்நாடக முதல்வர். மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது மத்திய நீர்வள ஆணையம். ஒதுக்கப்பட்ட அளவை விட கூடுதல் தண்ணீரை கர்நாடக அரசு பயன்படுத்த முயன்றது அம்பலமாகியுள்ளதாக
பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு அறிக்கை. காவிரி மேலாண்மை ஆணைய ஒப்புதலின்றி மேகதாது அணை கட்ட முடியாது. மக்களவையில் காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வ பதில். காவிரி விவகாரத்தில் விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சையில் போராட்டம் அறிவிப்பு. தஞ்சை போராட்டத்தில் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் பங்கேற்க மு.க.ஸ்டாலின் அழைப்பு. விவசாயிகளின் கோரிக்கைகள் விரைவில் வென்றிட அனைவரும் துணை நிற்கவும் வலியுறுத்தல். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்கள் நலன் பாதிக்கப்பட அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என திமுகவுக்கு தாவேக பதிலடி. ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில் திமுக பிதற்றுவதாகவும் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட திருமாவளவன் வலியுறுத்தல். காவிரியில் நீர் திறந்துவிட மறுக்கும் தமிழர் விரோத போக்கை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழக முதல்வரின் கர்நாடக பயணம் தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி கவலை. கர்நாடகாவின் சூழ்ச்சியில் முதல்வர் விஜய் விழுந்துவிடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என ராகுல் கூறினால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலக தயார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால். ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுக்க மாணிக்கம் தாகூருக்கு தைரியம் உள்ளதா எனவும் கேள்வி. இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிட சொல்லது அவருக்கு தைரியம் இருக்கா? இங்க மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு 3 புலிகள் சரணாலயங்களை அழிச்சு கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். நாங்க என்டிஏல இருந்து விலகிறோம். முதல்வர் விஜய் கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது என விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தல். கர்நாடக முதல்வர் DK சிவக்குமாரை அழைத்து வந்து தமிழக வறட்சியை காண்பிக்கவும் வேண்டுகோள். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தெல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தும். காவிரி விவகாரத்தில் தமிழக முதல்வர் விஜயின் போஸ்டர் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு. கர்நாடகாவில் ஜனநாயகன் திரைப்படம் ஓடும் தியேட்டர் முன்பு கன்னட அமைப்பினர் போராட்டம். தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா குறித்து மாநிலங்களவையில் விவாதம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக விவாதத்தை தொடக்கி வைத்து அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. புதிய சட்ட மசோதாவை கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க முடியாது என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேச்சு. போராடும் இளைஞர்களை சமாதானப்படுத்தவே புதிய மசோதாவை அரசு கொண்டு வந்ததாக விமர்சனம். மாணவர்களை தாக்கிய குற்ற உணர்ச்சியால் தான் மத்திய அமைச்சர் அமித் ஷா நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என ராகுல் காந்தி விமர்சனம்.
மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து உச்சநீதிமன்ற கண்காணிப்பிலான விசாரணை தேவை என்று மீண்டும் வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாநிலங்களவையில் வலியுறுத்திய திருச்சி சிவா. நீட் தேர்வை கொண்டு வந்ததை காங்கிரஸ், திமுக என சாடிய அதிமுக எம்பி தம்பிதுரை. தனது மகள்கள் நீட் தேர்வின் மூலம் மருத்துவம் படித்ததை மாநிலங்களவையில் பகிர்ந்து கொண்ட தேமுதிக எம்பி LK சுதீஷ். சாமானியர்களால் நீட் தேர்வுக்கு செலவு செய்ய முடியாது என்றும் கருத்து. தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதாவுக்கு அன்புமணி ராமதாஸ் ஆதரவு. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் வலியுறுத்தல். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக இன்று அனுப்பப்படுகிறது. Be taken into consideration. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. மாநிலங்களவையில் நிறைவேறிய நிலையில் வந்தே மாதரம் சட்ட மசோதா மக்களவையிலும் நிறைவேற்றம். கடும் எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்ட மசோதா. जो सदस्य इसके पक्ष में है वो हाँ कहें, जो सदस्य इसके विरोध में है वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ। खंड 1 अधिनियम सूत्र और विधेयक का पूरा नाम विधेयक का अंग बना। मंत्री जी अब यह प्रस्ताव करें कि विधेयक को पारित किया जाए। வந்தே மாதரம் பாடாவிட்டால் தேச துரோகிகளா? பாஜக அரசுதான் மக்களை பிளவுபடுத்துகிறது என கடும் அமளிக்கிடையே கனிமொழி எம்பி பேச்சு. வந்தே மாதர மசோதா அரசமைப்பு சட்ட மோசடி என திமுக எம்பி ஆர் ராசா விமர்சனம். நாட்டையே பாஜக அரசு இந்துமயமாக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்துமயமாக்கணுங்க, இதை முழுசா இந்துமயமாக்கணும். இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த நான் கொடுத்த திருத்தத்துக்கு எந்த பதிலும் சொல்ல விடல, பதறிட்டாங்க. உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையில் இந்த முழு பாடலும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. அன்னைக்கு கடைசி நாள் பாடின பாட்டும் வந்தே மாதரம் பாட்டும் 2 ஸ்டான்ஸா தான், 4 அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவசரம் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஜக அரசு நிறைவேற்றியுள்ள வந்தே மாதரம் சட்ட மசோதாவுக்கு விசிக எதிர்ப்பு. ஒப்புதல் கொடுக்க வேண்டாம் என குடியரசுத் தலைவருக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடினால் 3 ஆண்டு சிறை விதிக்கும் சட்டம் என சு வெங்கடேசன் எம்பி குற்றச்சாட்டு. சிறுபான்மையினரை இழிவுபடுத்துகிற சட்டம் என்றும் கண்டனம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டோர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கு முகாந்திரம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. செந்தில் பாலாஜியை காவலில் வைத்து விசாரிக்க அவசியம் உள்ளது என்றும் நீதிபதி பதிவு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு மனுவை இன்று விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம்.
தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் வழக்கில் ஒருவருக்கு ஜாமீன், மற்றொருவருக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது புரட்சி பாரதம். தாங்கள் தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என பூவை ஜெகன்மூர்த்தி விளக்கம். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்திருக்கீங்க, இப்ப அந்த கூட்டணியில இருக்கீங்களா? கூட்டணி மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதாவது நாங்க தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பத்தி நாங்க இன்னும் பேசவில்லை. கூட்டணி இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்களுக்கான சம்பந்தம் இல்லை. நாங்க கூட்டணி நாங்க இது வரைக்கும் சொல்லலையே. தேர்தல் முடிஞ்சது, கூட்டணி முடிஞ்சது, அவ்வளவுதான். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த வகையிலும் பலன் அளிக்காது. கர்நாடகாவுக்கு இந்த நேரத்தில் முதல்வர் விஜய் செல்வது தவறானது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. பேச்சுவார்த்தைக்கு மூலமாக நாம் அதை நிறுத்து போகதான் வைக்குமே தவிர அதன் மூலமாக முன்னேற்றம் வராது. நம்மளுக்கு நம்முடைய பங்கு கிடைக்காது. நம்முடைய உரிமை நீர்த்து போய்விடும். அதனால தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கர்நாடகத்திற்கு இந்த நேரத்தில் சென்று முதலமைச்சர் சந்திப்பது தவறாந்து. எல்னினோவின் தாக்கம் குறித்து ஆராய குழு அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசு. வறட்சி, வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரைகளை இக்குழு வழங்கும். ஏழு பேர் கொண்ட குழுவின் தலைவராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் செயல்படுவார் என அறிவிப்பு. அரசின் குழுவில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானுக்கு இடம். எஸ்பி வேலுமணி தங்கமணிக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் கொடுத்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி எந்த பதவியும் வேண்டாம் என கூறியிருந்த நிலையில் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட பதவிகளோடு அறிக்கை வெளியீடு. நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை, திருச்சி உள்பட 5 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, கன்னியாகுமரியில் இன்றும் நாளையும் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை கடலூர் இடையே 179 கிலோமீட்டர் ரயில் திட்டத்தை உறுதி செய்த மத்திய அரசு. புதுச்சேரி வழித்தடத்திலிருந்த சிக்கல்களால் தாமதமான திட்டம் விரைவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல தமிழக அரசு தடை விதித்ததற்கு எதிராக பொதுநல மனு. கனிமவள இயக்குநரின் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தல். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான 60 கோடி ரூபாய் சொத்து முறைகேடு வழக்கு. வாரிசு சான்று விவரம் கேட்டு புதுக்கோட்டை வருவாய்த்துறைக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடிதம். மதுரையில் கோச்சடை, சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்தடை. தொடர்ச்சியாக ஏற்படும் மின்தடைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு. காலக்கெடுவுக்கு தாக்கல் செய்ய தவறினால் 5000 ரூபாய் அபராதம். தெலங்கானா மாநிலம் கொமரம் பீம் பகுதியில் தற்காலிக பாலத்தை அடித்துச் சென்ற வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த வேன். போராடி மீட்ட உள்ளூர் மக்கள். வட கர்நாடகாவில் மழையால் சீரிப்பாயும் கோகாக் அருவி. திங்களாப்பூர் கிராமத்தை இணைக்கும் முக்கிய பாலம் முற்றிலுமாக நீரில் மூழ்கியதால் போக்குவரத்தில் பாதிப்பு.
அசாமில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட வீடுகள். மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 80ஆக உயர்வு. ஒடிஷாவின் பாலேஸ்வரில் சீறி பாய்ந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனம். துரிதமாக செயல்பட்டு வாகனத்தில் இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். உத்தராகண்டில் சாலை ஒன்றில் ஆபத்தான வேகத்தில் சீறி பாய்ந்து சென்ற வெள்ளம். வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் வாகனத்தை ஓட்டுநர் இயக்க முயன்ற காட்சிகள். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பக்தரை மீட்ட வீரருக்கு குவியும் பாராட்டு. டெல்லியில் மூத்த அமைச்சர்கள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரோடு பிரதமர் மோடி ஆலோசனை. மேற்காசிய போர் மீண்டும் தீவிரமடையும் நிலையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக தகவல். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க கல்வி முறையில் விரிவான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும். மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் குற்ற கும்பல்களும் மாபியாக்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் மோடி எச்சரிக்கை. நாடாளுமன்ற விதிகளை மீறி அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ். அமித்ஷா குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க உத்தரவிடக் கோரி சபாநாயகருக்கு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கடிதம். டெல்லி மாணவர்கள் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது பிளாஸ்டிக் குண்டுகள் அல்ல, உலோக குண்டுகள். காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. இந்திய ரயில்வே குறித்து பெருமிதம் கொள்வதாக சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக் வீடியோ. லடாக்கிற்கு வந்தே பாரத் ரயிலில் பயணித்த அனுபவத்தை சுட்டிக்காட்டி பதிவு. திருவண்ணாமலையைப் போல ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திலும் கோலாகலமாக நடைபெற்ற கிரிவலம். பௌர்ணமியை முன்னிட்டு சிம்மாச்சலம் நரசிம்மரை தரிசித்துவிட்டு கிரிவலத்தில் பங்கேற்ற லட்சக்கணக்கான மக்கள். குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரான் படைகளின் தாக்குதலில் ஆளில்லா விமான ஹேங்கர்ஸ் தகர்ப்பு. ஜோர்டானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 போர் விமானங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக ஈரான் படைகள் அறிவிப்பு. மொராக்கோவிலிருந்து ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் உள்ள கியூட்டா நகருக்கு படையெடுக்கும் அகதிகள். கடல் வழியாக நுழைய முயற்சித்த 9 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். Lo estaría pasando que estarían pidiendo auxilio aquí